நேற்றைய தினத்தில் நான் ஜெபமலையிலிருந்து பேசும் பொழுது ஒரு வசனத்தை வைத்து கொஞ்ச நேரம் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கி ஒரு முழுமையான செய்தியை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 28 வசனத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். தன்னுடைய தாசனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் பேசும் பொழுது என்ன சொல்கிறார்? நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், அதாவது நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் அதை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நேற்றைய தினத்தில் சொன்ன ஜெபமலை குறித்து தேவன் வாக்கு கொடுத்து அதை அழகாக செய்து முடித்ததை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் வாக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். கொடுத்த வாக்கை மாற்றுகிற தேவன் அல்ல, அவர் வாக்கு மாறாதபடி நிறைவேற்றுவார். அது மாத்திர வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். ஏற்ற வேளையிலே அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி நம்மளை மகிழ பண்ணுகிற தேவன். உங்களில் நிறைய பேர் வாக்கு தத்தத்தை பெற்றிருப்பீங்க. பொதுவாக ஜனவரி 1 வந்துட்டு ஒரு வாக்கு தத்தம், ஒவ்வொரு மாதம் முதல் தேதியில் ஒரு வாக்கு தத்தம், இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சிலர் அதை விசுவாசித்து அதை வைத்து ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. சிலர் அது மேலே நம்பிக்கை கிடையாது, அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை பொறுத்து தான் தேவன் கிரியை செய்வார். ஒருத்தருக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அது நம்ம தவறாக எடுக்க முடியாது. கட்டாயம் நம்பித்தான் ஆகணும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு அதன் மேலே விசுவாச நம்பிக்கை, அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை அழைக்கும் போது வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் போது வாக்கு கொடுத்தார். ஈசாக்கை ஆண்டவர் சந்தித்து ஆபிரகாமுக்கு பிறகு அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். மோசைக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்து பயன்படுத்தும் போது யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதிரி தேவன் வாக்கு தத்தங்களின் தேவனாய் இருக்கிறார். சீஷர்களை அழைக்கும் போது கூட ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன். அது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். அவர் பரலோகத்தை விட்டு போகும்போது என்ன சொன்னார்? எல்லா இடமும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் உங்களோடு இருப்பேன். அது வாக்கு தத்தம். நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன். அந்த வாக்கு மாறாதவர், அதை நிறைவேற்றுகிறவர். இதில் பொதுவான சில வாக்கு தத்தங்கள் உண்டு. வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். பொதுவான சில வாக்கு தத்தங்கள் உண்டு. தனிப்பட்ட முறையில் நமக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் உண்டு. பொதுவான வாக்கு தத்தத்தை சொல்லி செபிக்கும் பொழுதும் தேவன் வாக்கு மாறாதவர் என்பதை விளங்க பண்ணும்படி அதை நிறைவேற்றுவார். உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பேசுகிறார். அது ஒரு மனிதனுக்குரியது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுகிற எல்லாருக்கும் உரியது என்று விசுவாசித்து, ஆண்டவர் என்ன ரட்சித்தீர், என் குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு அந்த வசனத்தை வைத்து விசுவாசித்து வாக்குத்தத்தமாய் விசுவாசித்து ஜெபித்தால் அது அப்படியே நடக்கும். நான் என் குடும்பத்தில் அதை பார்த்துருக்கிறேன். அப்போ அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு ஜெபிக்கும் போது நிறைவேறும். அதே மாதிரி யாத்திராம 23:25 உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது இது எனக்கும் பொருந்தும். அன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வாக்குத்தத்தமாக இஸ்ரவேலருக்கு கொடுத்தால், இன்றைக்கு நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவளை விடுதலை ஆக்கினால் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது. ஆண்டவர் வியாதி என்னை விட்டு விலக்கும்னு இந்த வாக்குத்தத்தை விசுவாசித்து ஜெபித்தால் அது நிறைவேறும். அது அவங்களுக்கு கொடுத்தது, உனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. நீங்கள் விசுவாசித்து உங்களை சொந்தமாக்கி கொண்டால் அந்த ஆசீர்வாதத்தை காண முடியும். அதுதான் காரியம். அப்புறம் உபவாகம் 28:12 ஆண்டு சொல்லுகிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். சிலர் சொல்லுவாங்க, அது இஸ்ரவேல் மக்கள் கொடுத்த வாக்கு, உனக்குரியதில்லை. அப்படி சொல்ல முடியாது. நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன் தானே. அவன் அன்றைக்கு அவர்கள் தேவனுடைய ஜனமாக இருந்தாங்க. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட அவருடைய ஜனமாக இருக்கிறேன். அது எனக்கும் உரியது. நீ விசுவாசித்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கடன் பிரச்சனை விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படித்தான் ஆண்டவர் கொடுத்த இந்த பொதுவான வாக்கு
வாக்குத்தத்தங்களை அது எனக்குரியதுன்னு நீங்கள் விசுவாசித்து, நானும் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைதான், எனக்கு அதில் உரிமை இருக்கிறதுன்னு விசுவாசித்து ஜெபித்தீங்கன்னா அந்த படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதையும் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதே சமயத்தில் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியமானது. பொதுவாக சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள், நீங்கள் சர்ச்சுக்கு போன வாக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி ஊழியர்கள் நாம் ஒவ்வொரு வருஷத்தில் வாக்குத்தத்த செய்தின்னு கொடுக்கப்பட்டு செபிக்கப்படுகிறது. அதை விசுவாசிக்கிறவங்கெல்லாம் அற்புதம் பெற்றுக்கொள்கிறாங்க. சிலருக்கு அது மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி தவறாக நம்ம எடுக்க தேவையில்லை. அது அவர்களுடைய நம்பிக்கை. அதனால் அவங்கவுங்களுடைய விசுவாசத்தின்படி தேவன் கிரியை செய்வார். நீங்கள் விசுவாசத்தை உங்களுக்கு ஏற்றுக்கொண்டு ஜெபிச்சா அது கட்டாயம் நிறைவேறும். அதனால் இப்போ எனக்கு அது பல வருஷமாக 80களிலிருந்தே ஆண்டவர் நடத்தினார். இந்த ஊழியத்தில் நான் எல்லாருக்கும் இல்லை, இந்த ஊழியத்தோடு தொடர்புடையவங்க, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவங்க, இந்த ஊழியத்துக்கு காணிக்க அனுப்புகிறவங்க, பத்திரிக்கை கேட்டு அதை வாசிக்கிறவங்க, இவங்களுக்காக ஜெபிக்கும்போது, இந்த மக்களுக்காக பாரமெடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதை அவங்களுக்கு சொல்லி நீங்கள் விசுவாசத்தை ஜெபிச்சு அவங்களுக்கு நடக்குன்னு உற்சாகப்படுத்துகிறேன். விசுவாசத்தில் அவங்களை நிலைநிறுக்க உதவி செய்கிறேன். அவ்வளவுதான். அதை நான் நிறைவேற்றுகிறேன். அது சில தப்பாக நினச்சா அதுக்கு பரவாயில்ல, அவங்களுடைய பார்வையில் தப்பாக இருக்கலாம். நான் கர்த்தர் வழி நடத்துகிறபடி செய்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை பெறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா ஜனங்களை விசுவாசத்தில் நிலைநிறுத்த கர்த்தர் அதனால வாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறை பிரச்சனை சந்திக்கும் போது பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நான் துணைன்னு இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் பேசணும்? அவங்களுடைய விசுவாசத்தில் நிலைநிறுத்துவது ஆண்டவருக்கு முக்கிய காரியம். அதைத்தான் ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் செய்கிறார். ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பிரச்சனை, பாடுகள், போராட்டத்தில் சோர்ந்துடக்கூடாது. அவங்களை நிலைநிறுத்துவதற்கு அப்பப்போ வாக்குத்தத்தங்களை கொடுத்து பலப்படுத்துகிறார். வெறும் வாக்குத்தத்தம் மட்டுமே பிரசங்கிப்பதில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள என்ன கட்டளைக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் அந்த செய்தியை சேர்த்து தான் சொல்லப்படுகிறது. அதை நிறைய பேர் கவனிப்பதே இல்லை. இவங்க வாக்குத்தத்தம் சொல்கிறாங்க, வாக்குத்தத்தம் சொல்கிறாங்கன்னு தான் பேசுவாங்க. அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள அவங்க என்ன செய்யணும் என்பதும் சொல்லப்படுகிறது. அதனால் வாக்குத்தத்தம் நிறைவேறணுமானா கட்டளைகளே நம்ம நிறைவேற்றணும். அப்போ கடன் பிரச்சனை மாறணுமானா ஆண்டவர் சொல்கிறால, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் இந்த ஆசீர்வாதம்லாம் உனக்கு உண்டாகும். வாக்குத்தத்தத்தை நம்ம சும்மா வாக்கு கொடுத்துட்டார் நிறைவேறணும்னு சொன்னால் கட்டளைகளை நம்ம நிறைவேற்ற அர்ப்பணித்து கொள்ளணும். இதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். இது பொதுவானது. தனிப்பட்ட முறையில் என்பதாக பார்க்கும்போது, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு காரியம் இருக்குது. பிள்ளைகளுடைய திருமணம், உங்களுடைய பிஸ்னஸ் காரியம், நீங்கள் உங்களுடைய ஒரு ஊழிய காரியம், நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய திட்டமிடுறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவனுடையத்திலேருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை வைத்து ஜெபிக்கும் போது தேவன் அப்படியே கிரியை செய்வதை பார்க்க முடியும். இப்போ என்னுடைய அனுபவத்திலேருந்து தான் நான் சொல்ல முடியும். நான் பொதுவான வாக்குத்தத்தம், தேவன் என்னை அழைத்த போது எனக்கு வாக்கு கொடுத்தார். 74வது வருஷம் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்த போது இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை ஒன்று உண்டு. ஆண்டவர் என்னோடு பேசி என்னை நான் அர்ப்பணித்த போது கர்த்தரிடத்தில் சில வேண்டுதல்களை வைத்தேன். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், இதன்படி நடத்துவேன் என்று. இன்றைக்கு வரைக்கும் 50 ஆண்டுகளுக்கு மேல் 50 வருஷமாக அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபித்து தான் அவருடைய கிருபையினால் இந்த ஊழியத்திலே நான் போய்கொண்டு இருக்கிறேன். அவர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி என்னை நடத்துகிறதை நான் அறிந்திருக்கிறேன். அது தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். நான் அதை எல்லாருக்கும் பொதுவாக சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்வதற்கு நான் காத்திருந்து ஜெபிப்பது உண்டு. உதாரணத்துக்கு சொன்னால் 80களின் ஆரம்பத்தில் ஆண்டவர் தேவனுடைய வீடு 3000 பேர் உட்கார்ற மாதிரி தேசத்துக்காக ஜெபிக்க இங்கிருந்த மிஷினரிகளை அனுப்ப ஒரு கட்டடத்தை கட்டும்படி தேவனுடைய வீடு என்று ஆண்டவர் பெயர் கொடுத்தார், ஹவுஸ் ஆஃப் காட். ஆண்டவரை பிளான் கொடுத்தார் எப்படி இருக்கணும்னு சொல்லி. அது நான் அந்த ஆரம்ப காலம், எனக்கு அப்போல்லாம் இந்த கட்டடத்தை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆண்டவரை ஒன்றொன்னா சொல்லி கொடுத்து அதுக்கான ஆட்களை கொண்டு வந்தார். அதன்படி வரைபடம் தயாரிக்கப்பட்டது. அதை பார்த்து அவங்க சொன்னாங்க, இதுக்கு பல லட்சம் ஆகும் பிறகு கட்டுறதுக்கு என்று சொன்னார்கள்.
எனக்குள்ள ஒரு பெரிய தடுமாற்றம். அந்த ஆரம்ப கால ஊழியத்தில் அதிகமாக இந்த ஊழியத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியவும் செய்யாது. இவ்வளோ பெரிய தேவைக்கு நான் எங்கே போகிறது? ஆண்டவருடைய பாதத்தில் போய் காத்திருந்து நான் ஜெபம் பண்ணினேன். நீங்கள் கட்ட சொல்லிட்டீங்க, ஆனால் என்ஜினியர் சொல்கிறாங்க இத்தனை லட்சம் ரூபா ஆகும்னு சொல்லி, அவ்வளோ பணத்துக்கு நாம் எங்கே போகிறது ஆண்டவரே? ஏதோ அண்ணனுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு தேவையை சந்திக்கிறீங்க செய்கிறோம், இவ்வளோ பெரிய தேவைக்கு நான் என்ன பண்ண முடியும் என்பதாய் ஆண்டவரிடத்தில் போய் காத்திருந்து இது என்ன காரியம் என்பதாய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் என்னோட தெளிவாய் பேசினார். ஆண்டவர் சொன்னார், நீ யாரிடத்துல காணிக்கை கேட்க வேண்டியது வராது, எங்கும் போய் எதற்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்லாம் செய்ய வேண்டியதே வராது. நீ ஜெபம் மட்டும் பண்ணு, இதனுடைய தேவைகளை நான் சந்திப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்தார். ஆகாய் 2:8 வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. இந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, நான் சந்திப்பேன். நீ இதுக்காக ஒன்றும் கவலைப்படாத, யார்கிட்ட காணிக்கை கேட்க தேவை வராது. நீ பாட்டில் ஜெபம் ஊழியத்தை செய்து கொண்டே இரு. ஜனங்களுக்கு மட்டும் இது கட்டப்படுவது தேவன் கொடுத்த பிளான் படி நடக்கிறது என்பதை தெரியப்படுத்த, அவ்வளவுதான் உன் வேலை. சரி ஆண்டவர் என்று சொல்லி பத்திரிக்கையில் மாத்திரம் தேவனுடைய கட்டப்படுவது இது தேவ திட்டம், என்ன நடக்க போகிறது அதை தெரியப்படுத்தின, அவ்வளவுதான். ஜனங்கள் ஏவப்பட்டவங்க கொடுக்க ஆரம்பித்தார்கள். என்ன தெரியுமா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறினது. ஒரு நாள் கூட அந்த தேவைக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபித்து 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 தான் எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்தோம். அந்த நாட்களில் சிலர் தங்கம் காணிக்கையை கொடுத்தாங்க, வெள்ளி காணிக்கையை கொடுத்தாங்க. எந்த இடத்துலையும் அதுக்கான காணிக்கை எடுத்ததில்லை. திறப்பின் வாசல் ஜெபத்திலே கூட இந்த கட்டடத்திற்கு காணிக்கை என்று எடுத்ததே கிடையாது, சேகரித்தது கிடையாது. தங்க காணிக்கை வெள்ளி காணிக்கைன்னு பேசினதே கிடையாது. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு போயிருப்பேன், அந்த அவசரமாக தேவனுடைய வீடு கட்டன்னு பார்சல் கொடுத்துட்டு போவாங்க. சிலர் ஒரு கவர் கொடுத்துட்டு போவாங்க. உள்ளே பார்த்தா செயின் இருக்கும், காப்பு இருக்கும், அட்ரஸே இருக்காது. ஆனால் எல்லாம் எங்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு நோட்டில் நாங்கள் எழுதி இப்போவும் நாங்கள் சாட்சியாக வைத்திருக்கிறோம். நான் கொண்டு வந்து ஆஃபீஸில் கொடுத்துற மேனேஜர்லாம் நோட் பண்ணி அதை எடை போட்டு எத்தனை கிராம் இருந்ததுன்று அதையெல்லாம் விற்று கட்டடத்திலே நாங்கள் பயன்படுத்தினோம். அது கடைசியில் தேவனுடைய வீடு கட்டி முடித்த பிறகு நாங்கள் நோட்டில் கணக்கு பார்த்தா இப்போவும் எங்கிட்ட அந்த நோட்டு இருக்கிறது. இந்த தேதியில் இந்த சிலர் பெயரோடு கொடுப்பாங்க, சிலர் அட்ரஸே இருக்காது. இந்த தங்கத்தில் என்ன காணிக்கை வந்தது, வெள்ளியில் என்ன வந்ததுன்னு எழுதியிருந்தால் தங்கமும் வெள்ளியும் கிலோ கணக்கில் வந்திருந்தது. நம்ப முடியுது அவங்களுக்கு அப்போவே 80களிலேயே. ஏன்? கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, நான் தருவேன், நீங்கள் பாட்டில் உங்கள் ஊழியத்தை செய்யுங்க, நான் கட்டி முடித்து தருவேன். கர்த்தர் வாக்கு, அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் சொன்னீங்க வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று, இந்த தேவையை சந்திங்க, அதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். அது ஜெபம் பண்ணி அதே மாதிரி கர்த்தர் நடத்தினதை நாங்கள் வாழ்க்கையில் ருசித்து இருக்கிறோம். அதே மாதிரி கர்த்தர் செய்தார். தேவனுடைய கூடாரம் நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ 50,000 பேர் உட்கார தேவனுடைய கூடாரத்தை கட்டுனார். நான் சொன்னேன், ஒரு கட்டடம் கட்டி முடிக்கிறத படாத பாடுபட்டாண்டர், எவ்வளோ கஷ்டம். அதனால் இவ்வளோ பெரிய கட்டடம்லாம் கட்டினா கோடிக்கணக்காக பணம் செலவாகும், அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, முடியாது என்னால். ஆண்டவர்கிட்ட அப்படி தான் நான் உண்மையில் நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்னால் முடியாதுன்னு சொன்னேன். நாங்கள் மிஷினரி அனுப்புகிறோம், வட இந்தியாவில் சர்ச்சு கட்டுறோம், கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், அதுதானே எங்கள் வேலை, அதுதானே எங்களுக்கு தந்த பலன். ஜெபிக்கிறோம், அந்த ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே. கட்டடம் கட்ட ஆரம்பித்தா எங்களுடைய கவனமெல்லாம் அதில் திரும்பிட்டா அதுக்கு பணம், அதுக்குடைய தேவை, அதெல்லாம் மற்ற ஊழியத்தை முடைக்கிறோம். எப்படி மிஷினரி அனுப்புன்றது காரியம் முடங்கிறோம், வட இந்தியாவில் சர்ச்சு கட்டதை முடங்கிறோம், கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கணும், இதெல்லாம் பாதிக்கப்பட்டுருமே. அதனால் இது வேண்டான்னு சொல்லி போராடினேன். ஆண்டவர் சில மாதமாய் போராடி தான் அந்த இடத்த இலவசமாக வாங்கி கொடுத்தார். ஒரே ஆள் வாங்கி கொடுத்துட்டாங்க 7.5 ஏக்கர் லேண்டை. எனக்கே தெரியாது, பிரதர் உங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு தேவை, ஆண்டவர் பேசினார், நான் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பைசா நம்ம கொடுத்ததில்லை, கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு சொல்லி இந்த இடத்த ஒரே ஆளை வச்சு கர்த்தர் வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட சொன்னார், இடம் வாங்கி தந்துட்டேன், நான் சொல்கிற மாதிரி நான் கொடுக்குற பிளானில் தேவனுடைய கூடாரத்தை கட்டுனார். அவர் கொடுத்த பிளான் தான், சிலுவை வடிவில் கர்த்தர் கொடுத்த பிளான் தான் அது. அதுக்கப்புறமும் எனக்கு முழு இருதயத்தில் ஈடுபாடு இல்லை. சொன்னேன், கோடிக்கணக்காக பணம் ஆகுமா, இடம் தந்துட்டீங்க, என்ன செய்கிறது? அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார்.
என்ன சொன்னார் தெரியுமா? யாத்திராமம் 36:5-6 மோசைகிட்ட ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் கட்ட சொல்லும்போது என்னென்ன தேவைன்னு ஜனங்களுக்கு தெரியப்படுத்து, ஏவப்பட்டவங்க கொண்டு வருவாங்க, ஏவப்பட்டவர்கள் கொண்டு வந்து தருவாங்க, அதை வச்சு ஆசரிப்பு கூடாரத்தை வேலையை நீ செய்து முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க. அது அப்படியே நடந்தது. யாத்திராகமும் 36:5-6 அதில் பாருங்கள். மோசையை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஜனங்கள் கொண்டு வந்து வெள்ளி பொண்ணுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மோசே சொல்லார், போதும் இதுக்கு மேலே வேண்டாம், கொண்டு வராதங்க, நிறுத்தினார். ஆண்டவர் என்று சொன்னார், இதே மாதிரி நீ சொல்லுவேன் எனக்கு சொன்னார். வாக்கு நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் பாரத்தோடு நின்றேன், ஜெபம் பண்ண. இவ்வளோ கோடிக்கணக்கான பணம்னா அது ஒரு பாரமாயிரும், ஊழியெல்லாம் பாதிக்கப்பட. ஆண்டவரே, நீ பாரம்லாம் ஆகாது, நீ எல்லா ஊழியத்தை செய், எந்த ஊழியமும் தடைப்படாது, இதை நான் கட்டி தருவேன். ஆண்டவர் அப்போ தான் எனக்கு சொன்னார், மோசே எப்படி தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு காணிக்கை போதும் என்று சொல்கிற மாதிரி நீ சொல்லுவேன், அந்த மாதிரி நான் நடத்துவேன்னு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை வைத்து நான் தேவனுடைய கூடாரத்துக்கு எப்பவுமே சொல்லி துதித்து கொண்டே இருப்பேன். அதே மாதிரி கர்த்தர் கட்டி முடித்து நம்ம மேகசினில் எழுதியிருந்தோம், உங்களுக்கு தெரியும். தேவனுடைய கூடாரத்திற்கு இனி காணிக்கை அனுப்ப வேண்டாம் எழுதுனேன். நீங்கள் பாருங்கள், அதான் சாட்சி. வசனத்தின்படியே வாக்கு தத்தத்தின்படியே நடத்தினார். பத்திரிக்கையில் எழுதணும், இதுக்கு மேலே காணி கொண்டு வராதங்கன்னு சொல்லி. ஒரு நாள் கூட தேவனுடைய கூடாரத்துக்கு என்று திறப்பின் வாசல் ஜெபத்திலேயோ நம்முடைய கூட்டத்தில் காணிக்கை எடுத்ததே கிடையாது, அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது. பல நாடுகளுக்கு கர்த்தர் ஊழித்து கொண்டு போனார். எங்கும் ஃபண்டு ரைஸ் பண்ணதும் இல்லை, எங்கும் போய் கேட்டதும் இல்லை. அப்படி தான் கர்த்தர் நடத்தினார். அப்போ எப்படி நீங்கள் காணிக்கையை கேட்காம எந்த டிவி நிகழ்ச்சியாவது கேட்டிருக்கேன்னா சொல்லுங்கள், தேவனுடைய கூடாரத்தை காணிக்க வேணும், கட்டடம் பாதியில் நிற்க நீங்கள் சொல்லியிருக்கேன்னா சொல்ல வைக்கல ஆண்டவர். அப்போ கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மீது வைக்கிற விசுவாசம், கர்த்தர் சொல்லி நீங்கள் செய்தீங்கன்னா கர்த்தர் வாக்கின்படியே நடத்துவார். நீங்கள் பிளான் பண்ணி நடத்தினா பிரச்சனை தான். இது நீ போட்ட பிளான்னு நீயே நடத்திக்கன்னு கர்த்தர் சொல்லிடுவார். அவர் பிளான் கொடுத்து அவர் சொன்னபடி நம்ம செய்ய ஆரம்பித்தா அவர் பொறுப்பெடுப்பார். அப்படி தான் அவர் பொறுப்பெடுத்தார். ஏன்னா இது பிளான் எல்லாம் கர்த்தர் போட்டது, கர்த்தர் நடத்தினது. ஒவ்வொன்றுக்கும் ஜெபிச்சேன். வாசல் எப்படி இருக்கணும், ஜன்னல் எப்படி இருக்கணும், என்ன எழுதப்படணும், ஒவ்வொன்றுக்கும் ஜெபம் பண்ணி காத்திருந்து கர்த்தரிடத்து பிளான் வாங்கி அதன்படி செய்ய ஆரம்பித்ததுனால கர்த்தரும் பொறுப்படுத்த நடத்தினார். நான் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அரண்மான் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னு வைங்க, இன்றைக்கி வரைக்கும் கட்டி முடிக்க படட்டுக்காது. கடன் பிரச்சனை தான் சிக்கி இருந்திருப்பேன். எதுவுமே கடன் கிடையாது, ஒரு பைசா கடன் கிடையாது. எல்லாத்தையும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தின. பணம் இல்லைன்னு ஒரு நாள் கூட வேலை நிறுத்தப்பட்டதும் இல்லை. ஏன்? வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அப்போ அதுக்குன்னு ஒரு வாக்கு தத்துவம், தேவனுடைய வீட்டுக்குன்னு ஒரு வாக்கு கொடுத்தார், தேவனுடைய கூடாரத்துக்குன்னு வாக்கு கொடுத்தார். இதே மாதிரி தான் ஒரு சிட்டிக்கு போகிற 3 நாள் கூட்டம்னு வைங்க, ஒரு நற்செய்தி கூட்டம். நான் அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த பட்டணத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க போனோம், அவங்க கூப்பிட்ருக்காங்க, இந்த மைதானத்தில் கூட்டம். அப்போ அதுக்காக நீ ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், செய்தியை தாரும். அப்போ ஆண்டவர் பாரம் கொடுத்து அங்கே வரக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்க வைப்பார். முதல்ல மக்களுக்காக ஜெபிக்க வைப்பார். அந்த கண்ணீர் சிந்தப்பட்ட பிறகு தான் அப்போ நான் ஆண்டவர்கிட்ட, எதுக்கு என்னை கொண்டு போகிறீங்க, அங்கே என்ன நடக்க போகிறது, நீங்கள் செய்ய போகிறது எனக்கு வெளிப்படுத்துங்கன்னா அந்த 3 நாள் கூட்டத்துக்குன்னு ஒரு வாக்கு தத்தம் தருவார். அது ஒரே சும்மா 5 நிமிஷத்தில் வராது. மணிக்கணக்காக காத்திருந்து ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்த பிறகு கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து, இதே மாதிரி அங்கே நான் செய்வேன், நீ பயப்படாமல் போ. அந்த வாக்கு தத்தத்தை நான் குறித்து வைத்து கொண்டு அந்த வாக்கு தத்தத்தை வைத்து அந்த கூட்டங்களுக்காக ஜெபம் செய்வேன். அந்த கூட்டம் முடியும் வரைக்கும் அதே மாதிரி நடக்கும். வெளிநாட்டுக்கு ஊழியத்து கூப்பிட்றாங்கன்னு வைங்க, சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, ஒரு நாட்டுக்கு அங்கே ஒரு கூட்டம் நடத்தணும்னா அதுக்காக உபவாசம் பண்ணி காத்திருந்து பாரம் எடுத்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் முழுமை அடையணும்.
சும்மா போய் உட்காந்துட்டாலும் கர்த்தர் வாக்கு தர மாட்டார். அது நம்மளை கற்பம் பண்ணி கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, அதில் பிரயோஜனம் கிடையாது. காத்திருக்கணும், ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர் வந்து பேசுவதற்கு இடம் கொடுக்கணும், அதுக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கணும். அப்போ அந்த நாட்டுக்காக நான் ஜெபம் பண்ணி அதற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவர் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் காணிக்கை குறித்த சிந்தையே எனக்கு வரக்கூடாது. ஆத்துமாக்கள், ஊழியம், தெய்வ திட்டம் நிறைவேறுவது மட்டும்தான் என் மனசில் இருக்கணும். ஏன்னா அதில் தான் சாத்தான் அட்டாக் பண்ணுவான். இங்கே போன காணி கிடைக்குமா, எவ்வளோ கிடைக்கும் என்பதை சிந்தை. இதை மேற்கொள்ளணும், இதை நான் ஜெயிக்கும்படி தேவன் கிருபை கொடுத்தார். எந்த தேசத்துக்கு போனாலும் காணிக்கை சிந்தை இல்லாதபடி ஆரம்பத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். காத்திருந்து உபவாசம் பண்ணி ஆத்துமாக்கள் என்னை கொண்டு போகிற உம்முடைய நோக்கம் நிறைவேறணும், ஆண்டவரை என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு காத்திருந்து ஜெபிக்கும்போது ஒரே நாளில் சில சமயம் ஆண்டவர் பேச மாட்டார். சில நாட்கள் ஜெபித்த பிறகு ஆவியானவர் மூலமாக வாக்குத்தத்தம் வெளிப்படும். இதை உனக்கு வாக்குத்தத்தமாக தர்றேன், இதன்படி நடத்துவேன் போ. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து அந்த குறிப்பிட்ட தேச ஊழியத்துக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நான் ஜெபிப்பதுண்டு. அது அப்படியே நிறைவேறும். இதுதான் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு காரியத்திற்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுவது. அதற்கு சும்மா நீங்கள் அப்படி பைபிளை திறந்துட்டு ஒரு வசன வாக்குத்தத்தம் இது எழுதியிருக்கிறது வாக்குத்தத்தம் அப்படின்னு இருந்ததில்ல. காத்திருந்து ஜெபித்து அதற்கென்று பிரத்யேகமான ரேமா வேர்டுன்னு சொல்லுவாங்க, அதற்கென்று பிரத்யேகமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும். அதற்கு நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணி உங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற அளவிற்கு நீங்கள் சரியான பிறகு தான் அந்த வாக்குத்தத்தம் வெளிப்படும். அப்போ அதை சும்மா கேலண்டரில் பார்த்துட்டு வாக்குத்தத்தம், ஒரு பைபிளை கண்ணு மூடி திறந்துட்டு வாக்குத்தத்தம், அதெல்லாம் நிறைவேறாது. அதுதான் தவறானது. நீங்கள் போய் காத்துருங்க, உபவாசம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோட பேச தடையாக இருக்கிற அர்ப்பணிங்க. அப்போ அதுக்காக எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் அமைதியாக காத்திருக்கும் போது அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு உண்டாகும். அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க 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 அது அப்படியே நிறைவேறுவதை பார்க்க முடியும். அதனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு காரியம், உங்களுடைய ஃபேமிலி காரியம், வேலை காரியம், உங்களுடைய பிஸ்னஸ் காரியம், ஒரு வீடு கட்டுகிற காரியம். பாருங்களேன், தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், தாவீதுக்கு நான் வீடு கட்டுவேன். தாவீது கேட்கவே இல்லை. கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக வாக்கு கொடுக்கிறார். உடனே அதை பிடித்து கொண்டு, நீர் எனக்கு வாக்கு கொடுத்தீரே, அதனால் நான் ஜெபிக்கிறேன்னு அவர் ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இதை மாதிரி நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் போய் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுங்கன்னு கேட்கல, அழைக்கும் போதே தேவன் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இந்த மாதிரி நாம சும்மா கண்ணை மூடிட்டு பைபிளை திறந்துட்டு வாக்கு தத்தம், ஒரு ஷீட்டை எடுத்துகிட்டு வாக்கு தத்தம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல்ல ஜெபிக்கணும், காத்திருக்கணும், உங்களை அதற்காக அர்ப்பணிக்கணும். அப்போ தேவனிடத்திலேருந்து அந்த வார்த்தை வெளிப்படணும். அதுதான் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம். அதை நீங்கள் உறுதியாக பிடித்து கொண்டு ஜெபிக்கும் போது அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதை தான் நான் சொன்னேன். ஜெபமலையும் கர்த்தர், நான் கேட்கவே இல்லை, எனக்கு மலையை தாங்க ஜெபமலையை மாற்றுவேன்னு கேட்கல. அவராக சொன்னார், ஒரு நாள் 2000 வருஷத்தில் உனக்கு ஒரு மலை பிரதேசத்தை தருவேன், ஜெபமலையாக உருவாக்குன்னு. உடனே நான் பப்ளிக்கு அறிவித்து கர்த்தர் சொல்லிட்டார் ஜெபமலை, அதனால் மலை தேசத்தை பாருங்கள், பெய்யுங்க, செய்யுங்கன்னு யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. 2 வருஷம் மனசில் வைத்து அமைதியாக ஜெபித்து கொண்டு இருந்தேன். 2002 கர்த்தரே வாய்க்க பண்ணினார், அவ்வளோதான். அதனால் நம்ம அவசரப்படக்கூடாது. வாக்கு தத்தம் கொடுத்துட்டாருன்னு உடனே விளம்பரப்படுத்தி அதில் வச்சு நம்ம விருப்பப்படி நம்ம ஏதாவது செய்ய முனைத்தோம்னா கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தின்படி செயல்பட முடியாமல் போய்விடும். அதனால் அமைதியாக காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுல கவனமாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். அப்போது தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் காத்திருந்துச்சு. அதான் முதல் படி. நீங்கள் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே இதில் உங்களுடைய வாக்குத்தத்தம், எனக்கு உங்களுடைய வார்த்தை என்ன, என்னோடு அதை குறித்து பேசணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும், காத்திருக்கணும், அந்த வாக்கை பெற்றுக்கொள்ளணும். 2வது, அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, இந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு உரியது, அதை கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார் என்று அதை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் தன் காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்ற முடியாது. அது ரொம்ப முக்கியம்.
பாருங்கள், ஆபிரகாமை குறித்து நீங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று வேதம் சொல்ல. ரோமர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 18வது வசனம் பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 212வது பக்கத்தில் ஆண்டு சொல்லுகிறார், உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இதாங்க விசுவாசம். கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார், உன் சரீரம் செத்து போச்சையா, இதில் எப்படியா குழந்தை பிறகு வாய்ப்பே கிடையாது. என்ன கர்த்தர் சொல்கிறான்ற, என் சரீரம் செத்து போனாலும் சரி, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனாலும் சரி, இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு மருத்துவம் சொன்னாலும் சரி, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அது நிறைவேறும். அந்த விசுவாசம், அதை உறுதியாய் பற்றி கொள்வார். நான் தேவனுடைய வீடு கட்ட ஆரம்பித்த போது ஆவில நிரம்பி செபித்து கொண்டிருந்தோம். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்டது, பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் என் வீடு கட்டப்படும். நான் இப்போ யோசித்தேன், ஒருத்தர் மூலமாக தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டார். நான் நினச்சேன், என்ன எதிர்ப்பு வரும்? இது நம்ம பட்டா நிலம், நம்ம இடம், ஊருக்கு வெளியில் இருக்குது, பக்கத்து யாருக்கும் பிரச்சனை கிடையாது. நம்ம நம்முடைய சொந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டுக்கிறோம், அதில் என்ன பலத்த எதிர்ப்பு வரும்னு ஒரு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அதே மாதிரி எதிர்ப்பு வந்தது, எதிர்பாராத விதமாக. எங்கெங்கே இருந்தோ 80களிலேயே கன்னியாகுமரியிலேருந்து இங்கே ஒரு மத தீவிர அமைப்பு மீட்டிங்லாம் போட்டு இந்த ஜப வீடு கட்டுவதை தடுக்கணும்னு பப்ளிக் மீட்டிங்லாம் போட்டு பேசலாம், நோட்டீஸ்லாம் அடித்து கொடுத்தாங்க, பெரிய பெரிய ஃபைல் கம்ப்ளைண்ட்லாம் கலெக்டர் வரைக்கும் அனுப்புனாங்க. பலத்த எதிர்ப்பு வந்தது. போலீஸ் விசாரணை வந்தது, என்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி விசாரித்தாங்க, ஆர்ஐ விசாரணை, இப்படி பல விசாரணைகள், பலத்த எதிர்ப்பு. முதல்ல சோர்ந்து போனேன். அப்போ அந்த தீர்க்க வார்த்தை கவனித்தேன், பலத்த எதிர்ப்புகள் மத்தியில் என் வீடு கட்டப்படும். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், கட்டப்படும். யாரும் தடுக்க, எதிர்ப்பு வரும், ஆனால் கட்டி முடிக்கப்படும். ஆனால் அதை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் அதே மாதிரி எதிர்ப்பு வந்தது, கட்டி முடித்து கொடுத்துட்டார். இதுதான் நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொள்ளுவார். ஆபிரகாம் பாருங்க, அவர் குறித்து என்ன சொல்லப்படுகிறாரு, 19ஆம் வசனத்தில், அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள், கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது சொல்ல, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் இருந்தான். பார்த்தீங்களா? தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படலை. கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார், நிறைவேற்றுவார், அவ்வளோதான். அந்த கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள உறுதியாக இருக்கணும். அதான் முதலாவது. வாக்கு தத்தத்தை ஆண்டவரிடத்திலேருந்து காத்திருந்து ஜெபித்து அவரிடத்திலேருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளணும். நீங்களாக கண்ணை திறந்து கையை வச்சேன், பக்கத்தை திருப்பினேன், ஒரு கார்டு எடுத்தேன், வாக்கு தத்தம், கர்த்தரிடத்தில் காத்திருந்து ஜெபித்து உங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் உங்களோடு அந்த வாக்குத்தத்தத்தை பேசுவதற்கு இடம் கொடுத்து பெற்றுக்கொள்ளணும். சில சமயம் அதை உறுதிப்படுத்துவதற்கு மற்றவங்க மூலமாக கர்த்தர் பேசுவார். இது தனிப்பட்ட பொதுவான வாக்குத்தத்தை சொல்லிட்டேன். ஊழியர்கள் மூலமாக வாக்குத்தத்தமாக பேசுவார். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஜெபிச்சிங்கனாலும் நிறைவேறும். தனிப்பட்ட முறையில் ஒரு காரியத்துக்குன்னா இது மாதிரி காத்திருந்து ஜெபிக்கணும். முதலாவது வாக்குத்தத்தத்தை கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது விசுவாசிக்கணும். தேவன் வாக்கு கொடுத்துட்டார், நிறைவேறும் அப்படின்னு முழுமையான விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். மூணாவது ஜெபிக்கணும். அந்த வாக்குத்தத்தை தான் அங்கே கிடைச்சிட்டுன்னு சும்மா இருந்தால் நடக்காது. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நீங்கள் கருத்தாக ஜெபிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் என்ன செய்கிறார் பாருங்கள். அந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவரை துதிச்சிருப்பார். ஆண்டவரை நீர் வாக்கு கொடுத்து நிறைவேற்ற போகிற ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் ஆனார் என்பதாக வேதம் சொல்லுகிறது.
இன்னும் சிலருடைய லைஃப்பில் நடந்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட போது என்ன செய்தாங்க, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டாங்க என்பதை குறித்து வேதத்திலிருந்து நீங்கள் வாசித்து அறிய முடியும். ஒன்று, ஆதியாகமம் 32:12 வாசித்தீங்கன்னா, யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, அவர் ஜெபத்தில் அதை பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை பெறுகிறார். நீங்கள் பாருங்கள், ஆதியாகமம் 32:12 ஆதியாகமம் 32:12 எடுங்க. நீங்கள் இது மாதிரி வசனத்தை தெளிவாக அறிந்து கொள்ளணும். சும்மா வாக்குத்தத்தனே அப்படியே சொல்லிவிட்டு நீங்களாக கற்பனையில் மிதந்துட்டு இருக்கக்கூடாது. என்ன நடக்கிற ஆதியாகமம் 32:12 யாக்கோபு ஜெபிக்கிறார். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ண முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எனக்கு இப்படி வாக்கு கொடுத்தீங்களே, அதை சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிச்ச உடனே தேவன் அங்கே செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி யாத்திராகமம் 33:12 பாருங்கள். யாத்திராகமம் 33:12 மோசே ஒரு ஜெபம் பண்ணுறார் பாருங்கள். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. நீர் எனக்கு இப்படி வாக்கு கொடுத்தீங்களே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று அதை சொல்லி வாக்குத்தத்தத்தை சொல்லி மோசே ஜெபிக்கிறார். தேவன் உடனே அவருக்கு பதில் கொடுத்து அவரை உற்சாகப்படுத்துகிறார். அதே மாதிரி 2 சாமுவேல் 7:27 பாருங்கள். 2 சாமுவேல் 7:27 தாவீது ஒரு ஜெபம் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப அருமையான ஒரு ஜெபம். 2 சாமுவேல் 7:27 393 பக்கம் பாருங்கள். என்ன உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். எனக்கு வீடு கட்டுவேன்னு வெளிப்படுத்தி எனக்கு வாக்கு கொடுத்தீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இதுக்கெல்லாம் அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அப்போ தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருந்தாதான் நீங்கள் அதை சொல்லி தைரியமாக ஜெபிக்க முடியும். தேவன் அதை நிறைவேற்ற முடியும். அதனால் கர்த்தரிடத்தில் காத்திருந்து வாக்கு தத்தத்தை திட்டமாய் பெற்றுக்கொண்டு அது உங்களுக்குரியது தான், இந்த காரியத்துக்கு உரியதான் என்பதை அறிந்து அதில் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து சரியாக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். சில சமயத்தில் மாம்சம் அதில் போராடு. இந்த வாக்கு தத்தத்துக்கு காத்திருக்கும்போது மாம்சம் போராடி உங்களுடைய மாம்ச ஆசை தேவன் வாக்கு கொடுத்த மாதிரி தெரியும். சிலருக்கு ஆண்டு சொன்னார் நடக்கலையேன்னா கர்த்தர் சொல் தவற மாட்டார், வார்த்தை மாறாது. அப்படி தவறி இருந்தால் என்ன அர்த்தம்? அது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அல்ல. நீங்கள் மனதில் ஏவப்பட்டு உங்கள் ஆசையை நீங்களே ஒரு வாக்கு தத்தமாக நினைத்து கொண்டீங்க. நீங்கள் ஆசைப்பட உங்கள் மாம்சம் அதில் போராடும். அதனால்தான் ஒரு வாக்குத்தத்தம் பெற முன்னால் உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபித்து ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள முழுமையாக கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வெளிப்படணும். உங்கள் ஆசை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே வாக்குத்தத்தமாக வெளிப்படும். அதனால்தான் நிறைய பேர் கர்த்தர் வெளிப்படுத்தினார், கர்த்தர் சொன்னார், வாக்கு கொடுத்தாரு, நடக்கலை சொல்ல காரணம் தேவன் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அதனால் என்ன அர்த்தம்? உங்கள் சைடு தான் தப்பு இருக்குமே தவிர அவர் தவறு செய்கிற தேவன் அல்ல. நீங்கள் மாம்சத்தில் ஆசைப்பட்டு சில காரியத்தை கேட்டு நீங்களே கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டான்னு நினைத்து கொண்டு ஜெபத்தில் சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு அப்படி கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அப்படி கர்த்தர் பேசுவது இல்லை. முதல்ல உடைய மாம்சத்தை பலிபீடத்தில் வைக்கணும், சொந்த விருப்பத்தை பலிபீடத்தில் வைக்கணும். அதெல்லாம் அழிக்கப்பட்டு ஆவியானவர் முழுமையை ஆட்கொண்டு அதில் எந்த கலப்படமும் இல்லாமல் நீங்கள் விடுதலையோடு தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது தான் தேவனிடத்தில் வரக்கூடிய வாக்கு தத்தம் தெளிவாக உங்களுக்கு வெளிப்படும். அப்படி இல்லாவிட்டால் கலப்படமாகி நீங்கள் அவங்க ஆசைப்படுறதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தினார், கர்த்தர் வாக்கு கொடுத்தான்னு சொல்லி கொண்டு இருப்பீங்க.
அது கர்த்தர் கொடுத்த வாக்கு அல்ல. அதனால் நீங்கள் அதை மறந்து போகாதங்க. 4வது கடைசியாக ஒரு காரியம் என்னென்னா, ஏற்ற வேலைக்காக காத்திருக்கணும். எபிரெயர் 10:36 பாருங்கள். எபிரெயர் 10:36 ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டா பாருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இதை மனசில் வைத்துக்கொள்ள. தேவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டா, இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், காலையில் வாக்கு கொடுத்தா சாயங்காலம் நிறைவேறிடணும், இல்லைன்னு ஆண்டவர் சொன்னாரே செய்யலையேன்னு. தேவன் ஒரு வாக்கு கொடுத்தா சில வாக்கு தத்துவம் உடனே நிறைவேறும், சில வாக்கு தத்தங்கள் சில மாதங்கள் கழித்து நிறைவேறும், சில வாக்கு தத்தங்கள் சில வருடங்கள் கழித்து நிறைவேறும். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற 25 வருஷம் ஆகிவிட்டது, காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஈசாக்கு கூட ஆண்டவர் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். 20 வருஷம் கழித்து தான் ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார். அவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அப்போ தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். எப்போ அது உங்களுக்கு கிடைக்கும், எப்போ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவனுடைய அவருடைய திட்டத்தில் ஒரு நாள் இருக்கிறாரு. பொறுமையோடு ஜெபித்து ஜெபித்து விசுவாசத்தோடு காத்திருக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறாரு, பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ள நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா உங்களுடைய மைண்டில் பல காரியங்கள் சிந்தனையில் தவறான ஒரு முடிவுக்குள்ளே போயிடுவீங்க. அது உங்களுக்கு நீங்கள் கர்த்தர் சொன்னார்பீங்க. இல்லை, கர்த்தர் சொல்லலை, ஆண்டவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அது ஆண்டவருடைய வேலைக்காகவும் காத்திருக்கணும். பொறுமை அவசியம். அப்போது உங்களுடைய தனிப்பட்ட காரியத்தில் ஒரு வாக்குத்தத்தன்னு சொன்னால் நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணி உங்களை அர்ப்பணித்து மாம்சத்தின் கிரியை அழிக்கப்பட்டு ஆவியானவர் முழுமையை ஆட்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை அது வேத வசனத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தமாக கூட கர்த்தர் தருவார், அல்லது தனிப்பட்ட முறையில் தேவன் உங்களுக்கு தருவார். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து கொள்ளுங்க. அதை முழு இருதயத்தோடு விசுவாசிங்க, சந்தேகப்படாதங்க. எப்போ சந்தேகம் வருதோ அது கர்த்தர் கொடுத்தது அல்ல. இப்படி சந்தேகம் வந்துட்டாலே நீங்கள் திரும்ப ஒருக்கா நல்லா ஜெபம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. அது கர்த்தர் கொடுத்ததாக இருக்க முடியாது. ஆண்டவர் பேசிட்டா தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆவியில் ஒரு சந்தோஷம் வரும், குழப்பமே வராது. அப்போ விசுவாசத்தில் இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது எனக்கு செய்வார்னு விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அப்புறம் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து தினமும் ஜெபிக்கணும். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்க 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 அந்த ஜெபம் நிறைவாகும்போது ஏற்ற காலத்தில் அது நிறைவேறும். பொறுமையாக காத்திருக்கணும். இவ்வளோ காரியம் இருக்கிறது. அதனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்த இந்த காரியங்களை தெளிவாக அறிந்து கொண்டீங்க. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல, இப்போ ஜெபிக்கணும்ல, இப்போ அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இது கர்த்தர் கொடுத்ததா, உங்கள் மனதில் தோன்றினதா, நீங்களாகவே எடுத்துக்கொண்டதான்னு யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட இன்னொரு முறை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் உம்மிடத்துலேருந்து எனக்கு நேரடியாக வந்ததா, நானாகவே நினைத்து கொண்டு இது வாக்குத்தத்தனை எடுத்துக்கொண்டேனா என்னோட பேசும், எனக்கு தெளிவாக சொல்லும். உம்முடைய வாக்குத்தத்தை நேரடியாக உம்மிடத்துலேருந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை சந்தேகப்படக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கிருபை தாருன்னு கேளுங்க. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற காலத்தில் கட்டாயம் அதை நிறைவேறும். அப்படியே வலதுகரம் வைத்துங்க, கண்களை மூடுங்க, ஒரு நிமிடம் அப்படியே யோசித்து பாருங்கள். வாக்குத்தத்தன்னு சொல்லி நடக்கலையே, நிறைவேறலைன்னு சொந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொன்னால் கட்டாயம் நிறைவேறும். ஒருவேளை கர்த்தருடைய வேலைக்காக நீங்கள் காத்திருக்கணும். பொறுமையாக காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. ஒருவேளை நடக்கலை, இருதயத்தில் குழப்பமாக இருக்குன்னா கர்த்தர் சொல்லலை, நானாக நினைத்து கொண்டேன். ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு தெளிவாக பேசுங்க. உம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்தும் உம்முடைய திட்டத்தை குறித்தும் தெளிவாக என்னோட பேசுங்க. எனக்கு திட்டமாக பேசின அறிந்து கொள்ள கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரை பெற்றுக்கொள்ள மறைக்க நான் ஜெபம் பண்ணுவேன். தொடர்ந்து ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்க. ஏற்ற வேளையில் எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி தருவீங்க அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, அருமையான நம்முடைய மகனுக்காய் மகளுக்காய் ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்தை நிறைவேறையிலே சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும், அந்த சோர்வுகளை மாற்றும். வாக்குத்த
வாக்குத்தத்தத்தை குறித்த தெளிவை பிள்ளைகளுக்கு தாரும். உம்மிடத்திலிருந்து நேரடியாக இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அதற்காக ஜெபிக்க அர்ப்பணிக்க நீர் உதவி செய்யும். வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க விசுவாசத்தில் உறுதியாயிருக்க கிருபை தாரும். அதற்காக ஜெபிக்க முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து அதை வைத்து கருத்தாய் ஜெபிக்க நீர் கிருபை கொடுத்து வழி நடத்தும். இதோ நீர் ஏற்ற காலத்திலே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன், அதை பெற்றுக்கொள்வேன் என்பதை விசுவாசிக்கிறேன். இன்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும். அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை ஏற்ற காலத்திலே கட்டாயம் நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு துதித்து கொண்டே இருங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆமேன்.